இன்றைக்கி நம்ம முருகருக்கு பிடிச்ச திருப்பாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நெய்யை ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு அதே கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது முந்திரி பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு மாதிரி ஆக்கி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூணுத்தையும் இந்த திருப்பாகம் நம்ம சூரசம்ஹாரம் நடக்கும்போது திருச்செந்தூரில் பிரசாதமாக கொடுப்பாங்க. இன்றைக்கி கிருத்திகை, தை கிருத்திகை அப்படின்றதுனால நான் இதை பண்ணேன். இப்போது பால் ஒரு கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பண்ணுறதுக்கு ஒன்லி 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது 2 கப் சர்க்கரை, அதுலேயே அதே கப்பில் 2 கப் சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டோடனே தான் உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ கைவிடாமல் நல்லா கிண்டணும். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டுங்க. கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒட்டாமல், கடாயில் நல்லா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வர ஸ்டேஜ் வரும்போது, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது திருப்பாகம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.